அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப் செஷனில் பார்க்க போகிறது வந்து அக்டோபர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருந்துருப்பீங்க. தென் இப்போ ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கீழே டிஸ்பிளேயில் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ எங்களுடைய கம்பெனி நேம் அன் அகாடமி அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு பெஸ்ட் அகாடமி அன் அகாடமி இருக்குது. இப்போ ஸோ அன் அகாடமியில் 2 கிளாஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் பெய்டு கிளாஸஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸஸ் வேணுமோ அந்த கிளாஸஸ் பார்க்கலாம். என்னுடைய நேம் அகமது. ஸோ என்னுடைய கிளாஸஸ் ரெண்டுலேயுமே ஃப்ரீ கிளாஸஸும் இருக்கும், பெய்டு கிளாஸஸும் இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அன் அகாடமி கிளாஸஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அன் அகாடமியில் என்னுடைய கோடு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ARSHAIND -112 ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணாலும் அதில் 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாப் டீச்சர்ஸ் வந்து இதில் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அன் அகாடமியில் ஸ்பெஷலைஸ்டு கோச்சிங் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி குரூப் 1 ஒரு கடைசி டைம் ரிவிஷன் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸில் நவம்பர் டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ்களும் நேஷனல் ஈவெண்ட் தனியாகவும் தமிழ்நாட்டுடைய ஈவெண்ட் தனியாகவும் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சவுதியில் நடந்திருக்கு ஓகேங்களா. தமிழ் மீடியமில் இருக்கும் பாருங்கள். சவுதியில் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் தமிழில் சொல்லணும்னா எதிர்காலத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்காலத்துக்கான முதலீடுகளுக்கான ஒரு ஒரு முயற்சி அப்படின்னு குறிப்பிடலாம் ஓகேங்களா. ஸோ இது நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அணிசேரா இயக்கம் சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ இதுடைய அணிசேரா இயக்கத்துடைய மாநாடு. ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்கன்னா, பாக்கு அசர்பைசான் ஓகேங்களா. ஸோ அசர்பைசானில் பாக்கு அப்படிங்கிற இடம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாக்குங்கிற இடத்துல நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதி அவர்கள் வெங்கையா நாயுடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் உலக வங்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உலகளாவிய வளர்ச்சிக்கான ஒரு அறிக்கை ஓகேங்களா. வளர்ச்சி அறிக்கைன்னு குறிப்பிடலாம். ஸோ என்ன சார் இந்த வளர்ச்சி அறிக்கையில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஃபார் டெவலப்மெண்ட் இன் த ஏஜ் ஆஃப் குளோபல் வேல்யூ செயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதோடைய டைட்டில் வந்து ட்ரேடிங் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் இதுன்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காட்லாந்து ஓகேங்களா. ஸோ ஸ்காட்லாந்து ஒரு நியூஸில் வந்துருக்கு. ஸோ குழந்தைகளை வந்து தடுக்கிறது ஓகேங்களா. ஸோ குழந்தைகளை வந்து கடத்துறது வந்து தடுக்கிறதுக்காண்டி ஸ்காட்லாந்து கண்ட்ரி வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது குறிப்பிடுறாங்க. ஸோ என்னன்னு பாருங்கள். அதாவது ஸ்காட்லாந்து வந்து குழந்தைகள் அந்த ஸ்மேக்கிங் அவங்கள கடத்துறதுக்கான தடை சட்டம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஸ்காட்லாந்து தான் இது முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை குழந்தைகளுடைய நலனுக்காண்டி ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு சவுதி ஃபியூச்சர் இந்தியா இனிஷியேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா சமிட் நடந்திருக்கு. அணிசேரா மாநாடு அசர்பைசான்கிற நாளில் நடந்திருக்கு. ஸோ வெங்கைய நாடு பார்ட்டிசிபேட் பண்ணதாக சொல்கிறாங்க. உலக வளர்ச்சி அறிக்கை வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்காட்லாந்து வந்து குழந்தைகளுக்கான ஒரு திட்டத்தை போட்டதாக சொல்கிறாங்க ஓகேங்களா. தென் அடுத்து பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம்ல என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபினான்சஸ் ஓகேங்களா. ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ஒரு சில டேர்ம்ஸு ஒரு இங்கிலீஷில் தான் இருக்கும்பா. ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கிறங்க. ஸ்டேட் ஃபைனான்சஸ் ஓகேங்களா. ஸ்டேட் ஃபைனான்சஸ் அப்படின்னு ஸ்டடி ஆஃப் பட்ஜெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸ்டடி ஆஃப் பட்ஜெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரிப்போர்ட் வந்து நம்மளுடைய பட்ஜெட்னா நிதிநிலை அறிக்கை ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ சார்பாக வெளியிடப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய கிளையை வந்து நம்மளுடைய ஆஸ்திரேலியா ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரேலியாவில்
விக்டோரியா மாகாணம் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல ஸ்டேட் பேங்குடைய புதிய கிளைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? விக்டோரியா மாநிலத்தில் ஸ்டேட் பேங்குடைய புதிய கிளைகள் வந்து திறக்கப்பட்டதா குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து எக்கனாமிக்ஸ்ல இது ஆர்பிஐ ஸ்டேட் ஃபினான்ஸ் போட்டிருக்காங்க. தென் ஆஸ்திரேலியால விக்டோரியா மாகாணத்துல ஸ்டேட் பேங்குடைய புதிய கிளை தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் பாருங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து அந்த விஜய் ஹசாரே டிராஃபி அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஓகேங்களா? விஜய் ஹசாரே டிராஃபி. ஸோ இந்த டிராஃபியில் வந்து விஜய் போட்டி. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான போட்டி. இது ரொம்ப நம்ம ஐபிஎல் 20க்கு கொஞ்சம் குறைவாக வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கர்நாடக மாநிலம் வின் பண்ணதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? கர்நாடகம் வெற்றி பெற்றது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் கிரிக்கெட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு இளம் வயது ஒரு கிரிக்கெட்டர். அவங்க பேர் வந்து யாஸ்வி ஜெய்ஸ்வால். அவர் இளம் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காப்பா. அதாவது 200 ரன். ஓகேங்களா? ஸோ அது அவருக்கு இளம் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி T20ல அந்த ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க பேர் வந்து ஹர்மன் பிரீத் கவுர். ஓகேங்களா? ஹர்மன் பிரீத் கவுர். இவங்க முதல் தடவையா பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிட்டு 100வது T20 மேட்ச் வந்து விளையாண்டதா சொல்றாங்க. ஓகேங்களா? 2020 மேட்ச் 100வது மேட்ச் விளையாண்டாங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறோங்க. விஜய் போட்டி வந்து கர்நாடகாவில் நடக்குது. அந்த யாஸ்வி ஜெய்ஸ்வால் 200 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அவார்டு கொடுத்துருக்காங்க. ஹர்மன் பிரீத் கவுர் வந்து T20ல 100வது மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஓகேங்களா? தென் அடுத்து சமிட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் சமிட்ஸ்னா எங்கெங்க எந்தெந்த மாநாடுகள் நடந்தது அப்படிங்கறது வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்க்கலாம். ஸோ 64வது பார்லிமெண்டேரியன் கான்ஃபரன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? 64வது ஸோ உகாண்டாப்பா. ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல இடத்த சொல்றேன், அதுக்கப்புறம் அது பார்க்கலாம். உகாண்டால கம்பாலாங்கிற இடத்துல 64வது பார்லிமெண்ட். ஓகேங்களா? பாராளுமன்ற மாநாடு வந்து நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய தீம் வந்து மேனுவலா சொல்றேன், பெருசா இருக்கும். அடாப்ஷன், என்கேஜ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் இன் ஏ ரேபிட்லி சேஞ்ச் அண்ட் காமன்வெல்த். ஓகேங்களா? தென் அடுத்து C40 டென்மார்க்ல ஒன்று நடந்திருப்பா. ஓகேங்களா? டென்மார்க் தெரியுங்களா? டென்மார்க் அந்த காற்றாற்றல்லாம் அதிகமா இருக்கிற நாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டென்மார்க்ல கோப்பன் ஹேகன் அப்படிங்கிற ஒன்று இடம் இருக்கு. ஓகேங்களா? சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப அதிகமா நியூஸஸ்ல வர்ற இடம். ஓகேங்களா? கோப்பன் ஹேகன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஸோ இங்க C40 வேர்ல்டு சமிட் அப்படிங்கிற ஒரு சமிட் நடந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? C40 வேர்ல்டு மேயர் சமிட் அப்படிங்கிற ஒரு சமிட் வந்து நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 5th வேர்ல்டு காஃபி கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? 5வது உலகளாவிய அந்த காஃபி மாநாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காஃபிக்கான மாநாடு. ஸோ இது எங்க நடந்திருக்குன்னா நம்மளுடைய பெங்களூர்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? பெங்களூர்ல நடந்திருக்கு. ஸோ இதோடைய தீம் வந்து உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி த்ரூ கன்சம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சஸ்டைனபிலிட்டி த்ரூ கன்சம்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து குளோபல் பயோ இந்தியா சமிட் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எழுதுனேன் டெல்லி. ஓகேங்களா? ஸோ டெல்லியில குளோபல் பயோ இந்தியா சமிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உலகளாவிய பயோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் பயோ இந்தியா சமிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பயோ இந்தியா சமிட். ஸோ இது நடைபெற்றது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம திட்டங்கள் பார்க்கலாம். ஸோ உகாண்டால இது முதல்ல பார்த்துக்கிறோங்க. உகாண்டால கம்பாலாங்கிற இடத்துல 64வது பாராளுமன்றத்துக்கான அந்த மாநாடுகள் நடந்திருக்கு. டென்மார்க்ல உங்களுக்கு ஓகேங்களா? டென்மார்க்ல கோப்பன் ஹேகன்ல C40 வேர்ல்டு மேயர் சமிட் நடந்திருக்கு. தென் அடுத்து டெல்லியில அந்த உலகளாவிய பயோ இந்தியா மாநாடு நடந்திருக்கு. தென் அடுத்து 5th உலகளாவிய மாநாடு. ஓகேங்களா? ஸோ காஃபி குடிக்கிறோம்ல அதுக்கான மாநாடு பெங்களூர்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம் திட்டங்கள். ஓகேங்களா? ஸோ திட்டங்கள் வந்து ஆந்திரால ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆந்திரால ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்து பர்ஷோ. ஓகேங்களா? ஒய்எஸ்ஆர்னாலே யார்? நம்மளுடைய ராஜசேகர ரெட்டி. ஓகேங்களா? ரித்து பார்ஷா அப்படிங்கிற ஒரு பரோஷான் திட்டம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்ல சுமார் 13,500 ரூபா வந்து
பணம் கொடுக்க போறாங்க ஓகேங்களா. ஸோ இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நம்மளுடைய பிரதான் மந்திரி கிசான் அந்த கொடுக்குறாங்க 2000 வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ கிஷான்ங்கிற ஒரு திட்டம் இருக்கு ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. கிஷான்கிற திட்டம் இருந்துச்சு. இதே மாதிரி இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7500 போடுவாங்க ஓகேங்களா, 7500. தென் 6000 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறதா குறிப்பிடுறாங்க. தென் உத்தரப்பிரதேச அரசு வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. உத்தரப்பிரதேச ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னிய சுமங்கலா யோஜனா ஓகேங்களா. கன்னிய சுமங்கலா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து அதுக்கு அவங்கள கேர் எடுத்துக்கிறக்காண்டி ஓகேங்களா. பெண் குழந்தைகளுக்கு அந்த அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு திட்டம் வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. தென் அடுத்து இண்டிசஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது முன்னாடி பார்த்துக்கிறோங்க. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ரித்து வருஷோ யோஜனா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் கன்னிய சுமங்கலா அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அடுத்து இண்டிசஸ் ஓகேங்களா. ஸோ இண்டிசஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த குறியீடுகள் ஓகேங்களா. ஸோ குறியீடுகள் என்னென்ன குறியீடுகள் அப்படின்னு நான் எழுதுறேன். ஸோ என்னென்ன குறியீடுகள் போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து அந்த 63வது இடத்துல ஒரு இதுல இருக்குன்னு சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஓகேங்களா. தொழில் செய்வதற்கான ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஓகேங்களா. எளிமையான வழிமுறைகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்தியா 63வது இடத்துல வரதா சொல்றாங்க. இது ரிலீஸ் பண்ணது வேர்ல்டு பேங்க் ஓகேங்களா. உலக வங்கி இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணதா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ 102வது இடத்துல ஒரு திட்டம் சொல்றாங்க. அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்றாங்க ஓகேங்களா. உலகளாவிய வறுமை ஓகேங்களா. வறுமைக்கான இதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ வறுமை ஹங்கர்னு சொல்லுவாங்க, இல்லை பசின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஹங்கர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதுக்கான குறியீடு போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐஎஃப்பிஆர்ஐன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் இப்போ கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க பார்த்துக்கிறோங்க. ஐஎஃப்பிஆர்ஐனா இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்க குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ். காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஸோ குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ அந்த காம்படிஷன்னாலே போட்டிகள் ஓகேங்களா. ஸோ போட்டி அதுக்கான ஒரு இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க. இதில் இந்தியாவோட இடம் வந்து 68வது இடம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க இது 63வது இடம் தொழிலுக்கு, இது 68வது இடம் ஓகேங்களா. ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இது ரிலீஸ் பண்ணது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஓகேங்களா. உலக பொருளாதாரத்திற்கான அமையம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. தென் அடுத்து கமிட்டிஸ். சரி ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறேன். ஆந்திராவில் இந்த ஒய்எஸ்ஆர் ரித்து வருஷா திட்டம் போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் கன்னிய சுமங்கலா பெண் குழந்தை திட்டம் போட்டிருக்காங்க. தென் அந்த இது பாருங்க எளிய தொழில் முனைவோர் அப்படிங்கிற வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண திட்டத்தில் 63வது ரேங்க் இந்தியா இருக்கு. உலகளாவிய பசி இந்த ஹங்கருக்கான இதில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பிஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 102வது இடத்துல இருக்கு. குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸில் வந்து 68வது இடத்துல இருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து உங்களுக்கு கமிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ கமிட்டிஸ் ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த்துக்காக போட்டிருக்காங்க ஓகேங்களா. யூனிவர்சல் ஹெல்த்துக்காண்டி ஆராயறதுக்காண்டி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க ஓகேங்களா. சத்யநாராயணன் அவர் பேர் ஓகேங்களா. சத்யநாராயணன் ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சத்யநாராயணன் அப்படிங்கிற ஒரு கமிட்டி போடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து ஓகே அடுத்து ஒரு இது போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் மலபார் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்க்கலாம். இவ்வளோதான் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து மலபார் ஓகேங்களா. ஸோ மலபார்னாலே கேரளா ஓகேங்களா. ஸோ அதை ரிலேட்டடாக வரும். ஸோ இது எங்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவும் ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் அடுத்து அமெரிக்காவும் ஓகேங்களா. அமெரிக்காவும் ஜப்பானும் ஓகேங்களா. ஜெய்யும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி ஓகேங்களா. ஸோ இது நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஜப்பானில் இது நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது நடந்த இடம் வந்து ஜப்பான் நாட்டில் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. தென் அடுத்து காசி இந்து ஓகேங்களா. ஸோ காசி இந்து பார்த்தீங்கன்னா காசி இந்து 2019 வந்து இந்தியா அண்டு கஜகஸ்தான் ஓகேங்களா. இந்தியா அண்டு கஜகஸ்தான் அவங்க பண்ண இது எங்க நடந்திருக்குன்னா உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு ஓகேங்களா. உத்தரகாண்ட்ல பித்தோராக்ரா ஓகேங்களா. ஸோ பித்தோராக்ரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ பித்தோராக்ரா அப்படிங்கிற இடத்துல இது நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா.
காசி இந்துங்கிறது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோமெட்டிக் எலிஃபண்ட் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க, நோமெட்டிக் எலிஃபண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் மங்கோலியாவும் நடந்துட்டாங்க ஓகேங்களா. இந்தியாவும் மங்கோலியாவும் நடத்தியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் மங்கோலியாவும் நடத்தியிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் நடைபெற்றிருக்கு ஓகேங்களா. ஹிமாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேசம் ஓகேங்களா. ஸோ இங்கே நடைபெற்றுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஈக்வரின். ஈக்வரின் வந்து ஈக்வரின் வந்து இந்தியாவும் மால்தீவ்ஸும் ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் மால்தீவ்ஸும் நடந்த ஒரு எக்ஸசைஸ் தான் ஈக்வரின் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இது எங்க நடந்திருக்குன்னா பூனே மகாராஷ்டிரால நடந்திருக்கு ஓகேங்களா. பூனே மகாராஷ்டிரால நடந்திருக்கு குறிப்பிடுறாங்க. அடுத்து வஜ்ர பிரஹார் ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த்து வஜ்ர பிரஹார். ஸோ வஜ்ர பிரஹார் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செஞ்சது தான் இந்த வஜ்ர பிரஹார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. இது எங்க நடந்திருக்குன்னா யுஎஸ்ஏல சியாட்டில் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா. இதன் அடுத்து இந்தியன் நேவி ஓகேப்பா. இது இல்லைன்னா தர்மா கார்டியன் ஓகேங்களா. ஸோ அடுத்து ஆறாவது வந்து தர்மா கார்டியன். தர்மா கார்டியன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவும் ஜப்பான் ஓகேங்களா. ஸோ இதே தான் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ ஆல்ரெடி ஒரு ஜப்பான் பார்த்துருந்தோம், மலபாரில் பார்த்துருக்கோம். இந்தியா விட்டு ஜப்பான். ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்காலில் சாரி மிசோரம் ஓகேங்களா. சாரி மிசோரம்ல பனாகார்க் ஓகேங்களா. ஸோ பனாகார்க் அந்த இடத்துல தான் இந்த இது நடந்ததுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து இதே மாதிரியே இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இன்னொரு விஷயம் செய்யறாங்க ஓகேங்களா. ஷின்யூ மைத்ரி ஓகேங்களா. ஷின்யூ மைத்ரி. ஸோ இந்த எக்ஸசைஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஓகேங்களா. ஸோ இது வெஸ்ட் பெங்கால்ல இந்த எக்ஸசைஸ் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. மிசோரம் சாரிப்பா, இது வெறும் மிசோரம் தான். பணக்கார்க்குங்கிறது வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இது நல்லா பார்த்துக்கிறங்க. தென் அடுத்து இன்னும் கூட நிறைய இருக்கு. இது வரப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இதிலே எழுதிடுறேன், பட் உங்களுக்கு ரிவிஷன் ஈஸியாக இருக்கும். அதாவது இன்னொரு எக்ஸசைஸ் சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்னெக்ஸ்ங்கிற ஒரு எக்ஸசைஸ் இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்தியா அண்ட் மியான்மர்ல நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் மியான்மர் கண்ட்ரி இருக்கு தெரியுங்களா, மியான்மர். ஸோ இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து நடத்துன்னு சொன்னாங்க. எங்க நடந்திருக்குன்னா ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினம்ங்கிற இடத்துல நடந்திருக்குன்னு சொன்னாங்க ஓகேங்களா. அடுத்து எக்ஸசைஸ் சக்தி ஓகேங்களா. ஸோ சக்திங்கிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தான்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தான்ல நடைபெற்றிருக்கு. தென் அடுத்து சிந்து சுதர்சன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ், அது வேணாம் இந்தியன் ஆர்மியோட எக்ஸசைஸ் ஓகேங்களா. சிந்து சுதர்சன்ங்கிறது ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இந்தியாவும் ஓமனும் ஓகேங்களா. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் எந்த நாடும் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த நாடு அப்படிங்கிறது கேட்பாங்க ஓகேங்களா. இந்தியாவும் ஓமன் நாடும் சொன்னாங்க ஓகேங்களா. இந்தியாவும் ஓமன் நாடும் சேர்ந்து நடைபெற்றது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. இதன் அடுத்து கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ லைட்டாக பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் அந்த புக்ஸ் இது ஒரு நார்த் கொரியா ஒரு இது பண்ணியிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ புக்குங் சாங் அப்படிங்கிற ஒரு மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எந்த நாடுனா வடகொரியா ஓகேங்களா. நார்த் கொரியா இந்த புக்குங் சாங் அப்படிங்கிற ஒரு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து அந்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. கோல் சப்ளைஸ் காண்டி பிரகாஷ்ங்கிற ஒரு போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோல் சப்ளை காண்டி. ஸோ ஜன் ஸ்வச்சா போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஜன் ஸ்வச்சனா இது அந்த ராஜஸ்தான்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க ஓகேங்களா. ஜன் ஸ்வச்சனாங்கிற போர்ட்டல் ராஜஸ்தான்ல ரிலீஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாஹியாத்ரி ஓகேங்களா. ஸோ சாஹியாத்ரிங்கிறது இந்தியன் ரயில்வேஸ் ஓகேங்களா. இந்தியன் ரயில்வேஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு திட்டம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட்டுகள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காண்டி ஒரு திட்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த சாஹியாத்ரி அப்படிங்கிற திட்டத்தை சொல்றாங்க. தென் அடுத்து ஜெமினி அப்படிங்கிற ஒரு திட்டம் ஓகேங்களா. ஸோ ஜெமினினா ககன் எனேபிள்டு மெரைனர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் நேவிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் அதுக்காக போட்டிருக்காங்க ஓகேங்களா. சேட்டலைட் காண்டி
அந்த சைக்ளோன், ஹை வேவ்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்றதுக்காண்டி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ககன் எனேபிள்டு மெரைனர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் நேவிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிவைஸ் ஓகேங்களா. அடுத்து பிரகாஷ் ஓகேங்களா. ஸோ பிரகாஷ்ங்கிறது பவர் ரயில் கொய்லா ஓகேங்களா. பவர் ரயில் கொய்லா அவைலபிலிட்டி த்ரூ சப்ளை ஹார்மோனி ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து யூனியன் மினிஸ்டர் ஆர்கே சிங் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டதா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் மேன்காண்டி இதை போட்டிருக்காங்க ஓகேங்களா. பிஸ்னஸ் மேனுடைய பெனிஃபிட் காண்டி ஒரு போடப்பட்ட ஒரு ஒரு இதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து அவார்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அவார்ட்ஸ் வந்து என்னென்ன அவார்ட்ஸ் வந்து யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் இருங்க. ஸோ என்னென்ன அவார்ட்ஸ் யார் கொடுத்தா பாருங்க ஓகேங்களா. ஸோ சரஸ்வதி சம்மன் அவார்டு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சரஸ்வதி சம்மன் அவார்டு. ஸோ இதுக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரஸ்வதி சம்மன் சிவரெட்டி ஓகேங்களா. ஸோ சிவரெட்டி அப்படிங்கிறவருக்கு சரஸ்வதி சம்மன் அவார்டு அப்படிங்கிற அவார்டு கொடுத்ததா சொல்றாங்க ஓகேங்களா. சிவரெட்டிங்கிறவருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிர்லா அவார்டு ஓகேங்களா. ஸோ பிர்லா அவார்டு தனு பத்மநாபன் ஓகேங்களா. தனு பத்மநாபன் ஓகேங்களா. தனு பத்மநாபனுக்கு அந்த பிர்லா அவார்டு கொடுத்ததா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்வச்தா அம்பாசிடர் அவார்டு ஓகேங்களா. ஸோ ஸ்வச்தா தூதருக்கான அவார்டு வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸ்வச்தா தூதருக்கான அவார்டு வந்து சச்சின் டெண்டுல்கர் நமக்கு கிரிக்கெட் பிளேயர் கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து நேஷனல் பஞ்சாயத்து அவார்டு வந்து நரேந்திர சிங் தோமர் ஓகேங்களா. பஞ்சாயத்துக்கான விருது நரேந்திர சிங் தோமர் ஓகேங்களா. நரேந்திர சிங் தோமர் அவருக்கு இந்த பஞ்சாயத்துக்கான அவார்டு கொடுத்ததா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ வியாஸ் சம்மன் அவார்டு ஓகேங்களா. ஸோ வியாஸ் சம்மன் விருது வந்து லீலாதர் ஜக்கோரி ஓகேங்களா. ஸோ லீலாதர் ஜக்கோரி அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ லீலாதர் ஜக்கோரி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்புறம் தீனதயாள் உபாத்யா ஓகேங்களா. ஸோ தீனதயாள் அப்படிங்கிற ஒரு அவார்டு பார்த்தீங்கன்னா கேரளா நெடுமங்கட் பஞ்சாயத்து இடம் சொல்றாங்க ஓகேங்களா. கேரளால நெடுமங்கத் ஓகேங்களா ஒரு பஞ்சாயத்து இடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வெங்கையா நாயுடுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த கிரீன் கிரசன்ட் அவார்டுங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் த கிரீன் கிரசன்ட்ங்கிறோம் ஓகேங்களா. ஸோ பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் சொல்றேன். பக்யோங் அப்படிங்கிற அந்த இது வந்து நார்த் ஏரியாவில் இது பண்ணிருக்காங்க. பிரகாஷ்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் ஜன் சுச்சா அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சஹியாத்ரி அப்படிங்கிறது ரயில்வேஸ் கம்ப்ளைண்ட் காண்டி போட்டிருக்காங்க. ஜெமினி சேட்டலைட் இதுக்காண்டி. பிரகாஷ்ங்கிறது பிசினஸ் காண்டி போட்டிருக்காங்க. சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து சிவரெட்டி கொடுத்துருக்காங்க. பிர்லாங்கிறது தனு பத்மநாபனுக்கு. ஸ்வச்தாங்கிறது சச்சின் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து வந்து சிறந்த நரேந்திர சிங் அப்படின்னு சொல்றாங்க. வியாசம்மன் நீலாதர், தீனதயாள் நெடுமாங்கட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. தென் அடுத்து இந்த நோபல் பிரைசஸ் வந்து லைட்டா பாத்துக்கிறோங்க. நோபல் பிரைசஸ் வந்து பிசிக்ஸ்க்கு வந்து ஜேம்ஸ் பீபிள்ஸ் ஓகேங்களா. பிசிக்ஸ்க்கு இயற்பியலுக்கு வந்து நான் லைட்டா எழுதுறேன்ப்பா ஓகேங்களா. ஸோ பிசிக்ஸ்க்கு வந்து ஜேம்ஸ் பீபிள்ஸ், மைக்கேல் மேயர் அப்படிங்கிற 3 பேர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஜேம்ஸ் பீபிள்ஸ்க்கு அந்த காஸ்மாலஜியை கண்டுபிடிச்சதுக்காகவும், மைக்கேல் மேயர் மற்றும் டிடிஆர் குவாய்லஸ்க்கு எக்ஸோ பிளானட்ஸ்க்கு வெளியே இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காண்டியும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து கெமிஸ்ட்ரி வேதியியல்ல அவங்க பேர் வந்து ஜான் குடனஃப் ஓகேங்களா. ஜான் குடனஃப். ரெண்டாவது வந்து ஸ்டான்லி விட்டிங்கம். மூணாவது வந்து அக்கிரோ யோஷினோ ஓகேங்களா. ஜான் குடனஃப், ஸ்டான்லி விட்டிங்கம், அக்கிரோ யோஷினோ ஓகேங்களா. ஸோ லித்தியம் பேட்டரிஸ் ரொம்ப இப்போ இந்த எலக்ட்ரிக் காருக்கு ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ லித்தியம் பேட்டரியை இது பண்ணதுக்காண்டி அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தா சொல்கிறாங்க ஓகேங்களா. பாருங்க அவர் பேர் ஜான் குடனஃப், ஸ்டான்லி விட்டிங்கம், அக்கிரா யோஷினோ ஓகேங்களா. அடுத்து பிசியாலஜி மெடிசனுக்கான அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்கள் எப்படி ஆக்சிஜனை சுவாசிக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மெடிசனுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வில்லியம் ஜி கெலியன், சர் பீட்டர் ரெட்லிஃப், அதுக்கப்புறம் கிரெக்கியல் செமென்ஸா ஓகேங்களா. வில்லியம் ஜி கெலியன், சர் பீட்டர் ராட்க்ளிஃப் உங்களுக்கு நல்லா தெரியும். ராட்க்ளிஃப்ங்கிறவர் அந்த பாகிஸ்தான் இது பிடிச்சவர் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. வில்லியம் கெலின், சர் பீட்டர் ராட்க்ளிஃப், கிரேக் செமன்ஸா ஓகேங்களா. அடுத்து லிட்ரேச்சருக்கான அவார்டு வந்து இலக்கியத்துக்கான அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹேண்ட்கே ஓகேங்களா. பீட்டர் ஹேண்ட்கே ஓகேங்களா. ஹேண்ட்கே இவங்களுக்கு கொடுத்ததா குறிப்பிடுறாங்க. தென் நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அபி அகமது அலி ஓகேங்களா. ஸோ நோபல் பிரைஸ் பீஸுக்காண்டி கொடுப்பாங்க, அமைதிக்காண்டி. அகமது அலி ஓகேங்களா. அபி அகமது அலி கொடுத்துருக்காங்க.
பொருளாதாரத்துக்கு வந்து அபிஜித் பானர்ஜி, எஸ்தர் டப்ளோ, நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய இந்தியன் அபிஜித் பானர்ஜி, எஸ்தர் டப்ளோ, மைக்கேல் கிரைமர் 3 பேர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன்ப்பா. ஸோ நான் நடத்துகிற 2019 ஓகேங்களா. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து சப்போஸ் 2020 கேட்டாலுமே அதையும் படித்து வச்சுக்கணுங்க ஓகேங்களா. ஸோ நான் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி நடத்த முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அந்த ப்ரீவியஸ் இதை நடத்துகிறேன். ஸோ எதுக்கும் ஒரு ஜாக்கிரதையாக முன்னாடி உள்ளதையும் படிச்சுக்கிறோங்க ஓகேங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்கள். அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ் தான் ஓகேங்களா. ஸோ சுரேஷ் சதுர்த்தி ஓகேங்களா. சுரேஷ் சித்தூரி ஓகேங்களா. சுரேஷ் சித்தூரி அப்படிங்கிறவரை பார்த்தீங்கன்னா எக் கமிஷன் ஓகேங்களா, முட்டைகளுக்கான ஒரு ஆணையம் இருக்கு ஓகேங்களா. ஸோ முட்டைகளுக்கான ஆணையம் இருக்கு. ஸோ அதுக்கு தலைவரை வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வந்து அபிஷேக் சிங். அபிஷேக் சிங் வந்து சிஓ ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. சிஓ ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. மை கவர்மெண்ட் அந்த இது போட்டிருக்காங்க ஓகேங்களா. மை கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பங்கஜ் குமார். பங்கஜ் குமார் வந்து யூஐடிஏ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிற ஆர்கனைசேஷனுக்கு தலைவராக போட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பிரிஜ்ராஜ் சர்மா ஓகேங்களா. பிரிஜ்ராஜ் சர்மா அவர் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி ஓகேங்களா. நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க அதோடைய தலைவராக போட்டிருக்காங்க ஓகேங்களா. இதன் அடுத்து அந்த கவர்னர் பேரை நான் ரீட் பண்றேன், சும்மா பாத்துக்கிறேங்க. லடாக்குடைய லெப்டினன்ட் கவர்னரா ஆர்கே மாத்தூர் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ லடாக்குக்கு மாத்தூர் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க. காஷ்மீருக்கு வந்து கிரிஷ் சந்திர முர்மு ஓகேங்களா. ஸோ காஷ்மீருக்கு கிரிஷ் சந்திர முர்மு ஓகேங்களா. ஸோ அவரை போட்டிருக்காங்க கிரிஷ் சந்திர முர்மு ஓகேங்களா. முர்முவை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் பிள்ளை மிசோரம்க்கு ஓகேங்களா. ஸோ மிசோரம்க்கு ஸ்ரீதரன் பிள்ளை ஓகேங்களா. பிள்ளை போட்டிருக்காங்க. ஹரியானாக்கு இந்த மனோகர்லால் கட்டார் உங்களுக்கு தெரியும். அடுத்து பெல்ஜியத்துடைய புது பிரைம் மினிஸ்டர் ஒரு லேடி பிரைம் மினிஸ்டர் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பெல்ஜியத்துடைய புது பிரைம் மினிஸ்டரா அவங்க பேர் வந்து சோஃபி ஓகேங்களா. ஸோ சோஃபி வில்ம்ஸ் ஓகேங்களா. சோஃபி வில்ம்ஸ்ங்கிறவங்க ஜெர்மனியோடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு குறிப்பிடறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முடிச்சுக்கலாம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஓகேங்களா. ஸோ புக்ஸ் யார் எழுதுனான்னு பாருங்க. தி RSS ரோட் மேப்ஸ் ஃபார் த 12th century சுனில் அம்பேத்கர் ஓகேங்களா. ஸோ என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா தி RSS ரோட் மேப் ஃபார் 21st century ஓகேங்களா. ரோட் மேப் ஃபார் 21st century அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு ஓகேங்களா. தென் அடுத்து புக் வந்து சந்திரசேகரன் ஓகேங்களா. சந்திரசேகரன் ரூபா புருஷோத்தமன் சொல்றாங்க ஓகேங்களா. ரூபா புருஷோத்தமனும் ஒரு புக் எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா நம்மளுடைய இந்த விஜயகுமார் சாரும் இதே மாதிரி புக்கு தான் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. பிரிட்ஜிடால் நேஷன் ஓகேங்களா. பிரிட்ஜிடால் நேஷன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ இது சால்விங் டெக்னாலஜி ஸ்பீக்கிங் ப்ராப்ளம் ஓகேங்களா. பிரிட்ஜிடால் நேஷன் சால்விங் டெக்னாலஜி பீப்புள்ஸ் ப்ராப்ளம்னு சொல்றாங்க ஓகேங்களா. சால்விங் டெக்னாலஜி பீப்புள்ஸ் ப்ராப்ளம் சொல்றாங்க. இந்த புக்ஸ் வந்து இவங்க எழுதுனாங்க அப்படின்னு குறிப்பிடறாங்க ஓகேங்களா. ஸோ 2 புக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ 3வது புக் வந்து அபிஜித் பானர்ஜியோடைய புக் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அபிஜித் ஓகேங்களா பானர்ஜியும் அவங்களுடைய ஒய்ஃபான எஸ்தர் டப்ளோவும் ஓகேங்களா. எஸ்தர் டப்ளோவும் ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர் டப்ளோவும் குட் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா. ஸோ குட் எக்கனாமிக்ஸ் ஃபார் ஹார்டு டைம்ஸ் ஓகேங்களா. குட் எக்கனாமிக்ஸ் ஃபார் ஹார்டு டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஹார்டு டைம்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த புக் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் ஓகேங்களா. ஸோ மாஸ்டர் மைண்ட் இந்த புக் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் ஓகேங்களா. விஸ்வநாதன் ஆனந்த் ஓகேங்களா. நம்முடைய அந்த செஸ் சாம்பியன்ஷிப் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கங்க லாஸ்ட்டாக ஒரு ரீகால் பண்ணுறேன். ஸோ அந்த சுரேஷ் சிந்தூரி வந்து முட்டைகளுக்கான அந்த ஆணையத்துக்கு தலைவராக போட்டிருக்காங்க. அபிஷேக் சிங் வந்து மை கவர்மெண்ட்டோடைய சிஓவாக போட்டிருக்காங்க. பங்கஜ்குமார் யூஐடிஏக்கு போட்டிருக்காங்க. இப்போ பிரிஜ்ராஜ் சர்மா வந்து எஸ்எஸ்சியோடைய தலைவராக போட்டிருக்காங்க. காஷ்மீருக்கு கிரிஷ் சந்திர முர்மு, மிசோரமுக்கு ஸ்ரீதரன் பிள்ளை, லடாக்குக்கு வந்து மாத்தூர் ஓகேங்களா. அடுத்து ஒரு புக்ஸ் எழுதுறாங்க. ஸோ பெல்ஜியத்துக்கு வந்து சோஃபி வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. சுனில் அம்பேத்கர் தி RSS ரோட் மேப் ஆஃப் 21st century எழுதுறாங்க. சந்திரசேகர் வந்து
சந்திரசேகர் ரூபா புருஷோத்தி இவங்க 2 பேரும் பிரிகேடியல் நேஷன் சால்விங் டெக்னாலஜிஸ் இப்போ பீப்புள் ப்ராப்ளம் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அபிஜித் பானர்ஜி வந்து குட் எக்கனாமிக்ஸ்னாலே அவங்கள போட்டுடலாம் எஸ் சார் ஓகேங்களா. பட் கன்ஃபியூஷனுக்கு அமிர்தியா சென்னை கூட வைக்கலாம் ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை விஸ்வநாதன் நாளந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கிளாஸ் என் பண்ணிக்கலாம், ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் அன்அகாடமியில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ எந்த கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்னுடைய நேம் அகமது, நீங்கள் இது யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னுடைய கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. தேங்க்யூப்பா, கிளாஸ் என் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸில் அடுத்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.